ஒரு வீட்ல அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு, அப்புறமா ஒரு பையனான முத்துவும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். யாரு கண்ணு பட்டதோ தெரியல, முத்துவோட அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டுல உள்ள தேன்மொழி அக்காவுக்கும் சாயங்காலத்துல இருந்து ஒரே சண்டை. எதுக்கு இந்த சண்டை அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்த முத்துவோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. எதுக்கு தெருவில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முத்துவோட அம்மா சொன்னாங்க, ஒரு பிச்சைக்காரர் வந்து அந்த அம்மாட்ட தானம் கேட்டப்போ எதுவுமே இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் வீட்டு கதவை தொட்டுட்டாரு அப்படின்னு அவரை தள்ளியே விட்டுட்டாங்க. இதத்தான் ஏன் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் சண்டை. உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா. இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்த முத்து மறுநாள் காலையில யாருக்குமே தெரியாம பக்கத்து வீட்டுக்கு போனான். அதுவும் கையில கொஞ்சம் போல சேத்து மண்ணையும் கொண்டு போய் பக்கத்து வீட்டு அத்தை கிட்ட கொடுத்து, இத வச்சு சாப்பாடு பொங்குங்க அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு என்னடா இந்த அழுக்க வச்சுட்டு எப்படி சமைக்கிறது, உங்க அம்மாவை மாதிரி நீயும் உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சேத்துல இருந்து தானே அரிசி காய் எல்லாமே வருது, அதை மட்டும் சமைச்சு சாப்பிடுறோம். ஆனா கொஞ்சம் உடம்புல அழுக்கு இருந்தவரு உங்க வீட்டு கேட்ட தொட்டதுக்கே அவரை தள்ளி விட்டுட்டீங்களே, அப்போ அவரும் நல்ல சட்டை போட்டு வந்திருந்தா உள்ளேயே கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானாம். இத கேட்ட அவங்க எல்லாரையும் ஒன்று போல நினைக்க மறந்துட்டோமேன்னு நினைச்சு முத்துவோட அம்மாட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்களாம். இந்த சின்ன வயசுல இப்படி அறிவோட பெரியவங்க சொல்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டா நம்ம முத்து அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி வயசு வித்தியாசம் பார்க்காம ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்த மாதிரி எல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு வந்த முத்து தான் நம்ம பேச்சு முத்தான ஐயா ஓபிஎஸ். சின்ன வயசுலயே இந்த மாதிரியான நல்ல நீதி கதைகளையே தன்னோட நண்பர்கள் கிட்ட ரகசியமா சொல்லி அத பல இடங்கள்ல செஞ்சும் காட்டுவாரா நம்ம ஓபிஎஸ். இப்படிப்பட்ட நல்ல நிர்வாக திறமை கொண்டதால மிகச் சரியான நேர்த்தியான முடிவுகளை எல்லா விதமான மக்களும் ஏத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு வாராரு ஐயா ஓபிஎஸ்.